வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, அதாவது பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து மேலே பாலமலை செல்லும் வழியில் பாலமலைக்கு அருகில் ரைட் சைடில் ஒரு சங்கிலி கருப்பராயன் கோயில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு போகிறப்ப அங்கே ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் அந்த கோயிலுக்கு போகிற வழி எதுன்னு. அங்கே கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க, யானை தொந்தரவு அதிகம், அங்கே இந்நேரத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப டைமெல்லாம் இல்லை, வெளிச்சமாக இருந்த டைம் தான். அதனால் நாங்கள் உடனடியாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறப்போ அவர் அங்கே இருக்கிற ஒரு பூசாரி ஒரு ட்ரிப் யானை அவரை வழிமறித்து யானை அடிச்சிட்டதாகவும், ஆனால் அந்த நேரத்தில் அந்த யானைக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற நாய்கள் சத்தம் போட்டதுனால யானை போயிட்டதாகவும், அப்போ அந்த பூசாரி இதாவது இந்த யானை மிதிக்கிறதுக்கு வந்தப்போ இந்த பூசாரி அந்த சங்கிலி கருப்பராயன் தான் காப்பாற்றினாருன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. சங்கிலி கருப்பராயன் தான் பூசாரியை காப்பாற்றினதாகவும், அவருக்கு தோள்பட்டையில் மட்டும்தான் லேசாக அடிவாகவும், மற்ற எல்லாம் நல்லானதாகவும் சொல்கிறாரு. அந்த கதையை நீங்களே கேளுங்க. அவர் வருஷம் பூரா கோயிலில் பூஜை பண்ணுறவர். சரிங்க சரிங்க. அன்னைக்கு ஒரு நாள் கரெக்டாக 5:30 மணிக்கு போகிறார் பூஜைக்கு, பால் எல்லாம் எடுத்துட்டு. சரிங்க. போகும்போது கரெக்டாக யானை வந்தாச்சு. சரிங்க. என்ன பண்ணி தெரியுங்களா, இப்படி 2 தட்டு தட்டி உருட்டி விட்டாச்சாமனே. அங்கே குடியிருக்கிறாங்க, தோட்டத்தில் அங்கே பூமி வாங்கி புதுசாக குடியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 7-8 நாயை வச்சிருக்கிறாங்க. எல்லாம் வல்லுன்னு நாய் சத்தம் போட்டு வந்ததுனால அது மிதிக்கல. நல்ல வேலை, உயிர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் இது சோல்டர் போயிடுச்சு. சும்மா இப்படி தட்டுனதுல சோல்டர் போயிடுச்சு. லேசாக தட்டுனதுக்கு விட்டுட்டு அந்த நாய்க்கு வந்த உடனே அப்படியே போய் மரவளை நின்றுச்சு. சரி 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 சரி. அப்புறம் அவங்களாம் ஓடி ஃபோன் பண்ணி, அப்புறம் பையன் ஜீப்பு வச்சிருக்கிறான், எடுத்துட்டு ஆஸ்பத்திரி. பரவாயில்லைங்க, அவருக்கு நல்லா இருக்கிறாரு இன்னைக்கு. பரவாயில்லைங்க உண்மையிலேயே. ஆனால் அவருக்கு என்னன்னு தெரியுங்களா, அவர் என்ன சொல்றேன்னு தெரியுமா, நான் கருப்பராயனுக்கு இது வரைக்கும் நான் பூஜை பண்ணினதுக்கு இந்த சக்தி தான் நம்மளை காப்பாத்துச்சு, கருப்பராய தான் நம்மளை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அதாங்க உண்மையிலுமே சரிங்களா. கருப்பராய தான் நம்மளை காப்பாத்துச்சுன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி. ஆனா நல்லா இருக்கார். வர இப்போ போகும்போது இந்த சைடு பில்டிங், இந்த தாண்டோன்னு இந்த சைடு பில்டிங் வீட்டுக்காரர் அவர். உங்க பேர் என்னங்கண்ணா? பழனிசாமி. பழனிசாமி. குட்டி பாப்பா உங்க பேர் என்னங்க? பாப்பா பேத்தி சொல்லிடு சாமி. ரிதனாவா? சூப்பர் சூப்பர். சரி, போயிட்டு நாங்கள் இப்படி வரும்போது இந்த இடத்துல சரியான பாம்பணும். சரிங்க. இப்படி இவரை ஓட்டிட்டு வந்தா நானே யதார்த்தமா பின்னாடி உட்காந்து, ஓ கடப்பா பாம்புன்னா எங்கடான்னு பார்த்தா முன்னாடி போகுது. அப்படி யான்னு போல கொஞ்சம் இப்படி திருப்பிட அது விஸ்கன் போயிடுச்சுங்க. இல்லைன்னா மேலே ஏற்றிருப்பா. ஐயோ சரி, இதா இவ்வளோ பெருசுண்ணா பாம்பு. சரிங்க. நாங்கள் ஆனை வரக்குள்ளார ஒரு ரேட்டு போய் சாமி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரிங்க, டக்குன்னு போய் டக்குன்னு வந்து. சரிங்க சரிங்க. கருப்பராயன் வேணுங்க. நானும் கருப்பராயனுக்கு 5000 ரூபா போட்டு நான் பெரிய மணி ஒன்று எடுத்து, சரிங்க, எல்லாமே நான் செட் பண்ணி போட்டேன். சூப்பர் சூப்பர். அது எவனா போய் எடுத்துட்டு போயிட்டான். அது இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு உருப்படாது. போயிட்டாங்களா, அது முன்னாடி வைக்கலான்னு பார்த்தா இந்த யானை தொந்தரவு வேற அதிகமாயிடுச்சா, அதனால இப்போ நான் வைக்கலண்ணா. இல்லைன்னா இப்பவும் நான் வச்சிருவேண்ணா. அவர் சக்தி வாய்ந்த கோயில் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு நான் வேண்டியதெல்லாம் கொடுத்தார் அவர். சரிங்களா. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த கருப்பராயர் அவர். அந்த சாமியை எங்களையும் காப்பாற்றிட்டுங்க. நாங்கள் போய் சாமி முட்டோன்னு அப்படியே வந்துடுறோம். டக்குன்னு வந்துடுங்க. சரி சரி. வணக்கம். நாங்கள் இப்போ சங்கிலி கருப்பராயன் கோயிலுக்கு போகிறோம். வழியில் சங்கிலி கருப்பராயன் கோயில்னு போட்டிருக்கு. பார்த்து வந்தீங்கன்னா இந்த மண் ரோட்டுக்குள்ளே உள்ளே வரணும். இங்கே யானைகள் அதிகமாக இருக்குன்னு அங்கே ஒருத்தர் சொன்னார். இருந்தாலும் ஜாக்கிரதையாக வாங்க, 2 பக்கம் ரோடை பார்த்து வாங்க. ரோடு ரொம்பவுமே மோசம். மண் ரோடு கீழே வாங்க, ஏன்னா வலிக்கு ஸ்லிப் ஆயிரு.
மண் பதமண் மாதிரி இருக்குது. கோயில் பூட்டி இருக்கு. ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. இதோ லெஃப்ட்டு. இது கோயிலா? சரி, இது ரைட்டிங் இருக்குப்பா. சரி, இது கோயிலானு தெரியலையே. அது வீடு மாதிரி இருக்குது, ஏதோ பங்களா வீடு மாதிரி தான் தெரியுது. அதுதான் கோயில்னு நினைக்கிறேன். அது அங்கே இருக்குது ஒரு கோயில். கோயில் தெரியாமல் நான் பாட்டுக்கு நேராக வந்துட்டேன். என்ன வாரு இங்கேயே இருக்குது வாரு. சங்கிலி கருப்பராயன் கோயில். பாருங்கள், சங்கிலி கருப்பராயன் கோயிலுக்கு நானுமே எங்கள் சித்தியோட பேரன் ஹரிஸு 2 பேருமே வந்திருக்கிறோம். தொட்டியில் தண்ணி இருக்குது. பாலமலைக்கு அருகில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பராயன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் சாமி பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. யானைகள் வந்து இந்த மேலே வச்சுருக்கிற பாதுகாப்பு வளையத்தையே உடைச்சிருச்சாட்டாக்குது. அப்படியே பொருளாக வளைச்சிட்ருக்குது. பாருங்கள், தெரியுது. ஐயா சங்கிலி கருப்பராயா எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. ஊர் உலகம் நாடு எல்லாம் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருந்து எங்களையும் காப்பாற்றுங்க சாமி ஆண்டவா. இது என்ன மரம்னு தெரியல. சாமிக்கு உகந்த மரமாக தான் இருக்குது. அதனால தான் அப்போவே சாமி வச்சுருப்பாங்க. எல்லாம் பூரா ஒரே புளி மரமாக இருக்குது. கன்னிமார் கோயில். எழுகன்னிகள். வா, முன்னாடி போனீங்க. இப்போ நீயும் சாமி கும்பிடு, என்னையும் சாமி கும்பிட்றக்கு. இதை 7 கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க. தெய்வங்கள், 7 தெய்வங்கள். அம்மா, எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி நீங்களும் நல்லா எங்களை எல்லாம் காப்பாற்றி சாமி ஆண்டவா. தெய்வங்களே, கன்னிமார்களே எல்லோரும் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும் சாமி ஆண்டவா. இந்த சங்கிலி கருப்பராயன் கோயில் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் கீழே இருக்குது. பாலமலை அடிவாரத்தில். பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து நேராக வந்தால் பாலமலைக்கே வந்துடும். இந்த பாலமலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. ம் 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 சரி, வா.
தெய்வத்தை கும்பிட்டாச்சு. நாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.